தாவேகா தலைவர் விஜயோட ஆரம்ப காலத்துல இருந்து தியாகம் செய்தவர்கள் யாருமே அவரோட தற்போது இல்லனோ அவருடைய முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் கூறியிருக்காரு. விஜயோடைய புலி படத்தை தயாரித்த அவரு கன்னியாகுமரியில பல அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறைகள் மற்றும் கலையரங்கங்களை தன்னுடைய சொந்த செலவுல கட்டி கொடுத்த மக்கள் சேவகர்னு அறியப்படுத்துறாரு. இதற்காக தென் மாவட்டங்கள்ல சிறந்த கல்வி நன்கொடையாளர் என்ற விருதையும் பெற்றிருக்காரு. கலப்பை மக்கள் இயக்கம் நிறுவன தலைவராகவும் பி.டி. செல்வகுமார் இருந்து வராரு. இந்த நிலையில தன்னுடைய ஆதரவாளர்களோட முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில அவர் திமுக இணைந்தார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பி.டி. செல்வகுமார் தனி இயக்கமாக இருந்து மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால திமுக இணைந்திருக்கிறதா கூறியிருக்காரு. விஜய் மக்கள் இயக்கமா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நடத்திய போது ஒரு தூணாக இருந்தா அப்படின்னும் விஜய் ஒரு நிலவு அப்படின்னாலும் அவரு அரசியல்ல அமாவாசையா தான் ஆக முடியும்னு விமர்சித்திருக்காரு. தாவேகால விஜயுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருக்கே மரியாதை இல்ல அப்படின்னும் விஜய்க்கு வரும் கூட்டம் எல்லாம் புரட்சியாளர்கள் என்றோ அனைவரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னோ கனவுல கூட நினைக்க கூடாதுன்னு செல்வகுமார் கூறியிருக்காரு.